நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எல்லா ஜனநாயக அமைப்புகளும் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய வாரத்தில் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ பரிசீலிங்க. அவங்க ஒரு திட்டத்தை ஒரு விஷயத்தை ஏற்றுறாங்க. விஷத்தை முறிக்கிறதுக்கு நாம் வழிகள் பார்க்கணும். ரெண்டு வழி. எதிர்த்து போராடுறது ஒன்று, எதிர்த்து போராடுறேன்னு அவனோட சேர்ந்து அவனை கவுத்து விடு, அவ்வளோதான். இது அடுத்தது தான் நான் சூஸ் பண்ணுறேன். அவனோடவே சேரு, கவுத்துரு. மம்தா பானர்ஜி எப்படி வந்தாங்க? கம்யூனிஸ்டில் தான் இருந்தாங்க. அந்த அம்மா காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு கவுத்துட்டு அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கவுத்துட்டு வந்துருச்சு. இல்லை, அது மாதிரி நம்ம பண்ண வேண்டியது தானே. பாஜக பவர்ஃபுல்லாக வருதுன்னு தெரிஞ்சவொன்னே கலைஞர் என்ன பண்ணார்? வாஜ்பாய்ங்கிற ஒரு நல்ல மனிதரை நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு போய் கூட்டணி வச்சார். 13 நிபந்தனைகளை கொடுத்து இது பண்ணிட்டார், இது பண்ணார். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டை தான் பல நன்மைகள் வந்து திராவிட இயக்கத்தால் கொண்டு வர முடிஞ்சுது. ஜெயலலிதா வந்து ஆட்சியில் உட்கார வச்சாச்சு. அசைக்க முடியாத சக்தியை வழங்கிய இது காஞ்சி மடம் காலி ஆகி போச்சு. இல்லை, அந்த மாதிரி நான் காலி பண்ணிச்சு. காஞ்சி மடத்துக்கு பேரங்கி வச்ச பழக்கம் நாளே நன்னாள்னு சொன்ன திராவிட இயக்கத்தால் அது முடியலையே. ஜெயலலிதாங்கிற பாப்பாத்தி வந்ததுன்னா அவங்கள கொலகார பசங்க, திருட்டு பசங்கன்னு சொல்லி உள்ள தடிச்சு. இன்றைக்கி ஒன்று இன்னைக்கு காணமே அதை. அதனால் நமக்கு ஒன்றும் அடுத்த கெடுத்தல்ங்கிற இதை வந்து ஆயுதத்தை கையில் எடுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இந்த ஓட்டு திருட்டை வந்து திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை வந்து எதிர்த்து ஸ்ட்ராங்காக நிற்குமா சார்? இந்த 2000 அதை தான் நான் சொல்ல வரேன். ஓட்டு திருட்டு நீ பண்ணு, அந்த திருட ஓட்டை நான் வாங்கிக்கிறேன், நீ திருடு. அலிபாபா கதையை படிங்க. 40 திருடன் கஷ்டப்பட்டாங்க. ஊர் ஊராக போய் கொள்ளை அடித்து உயிரை பணையம் வச்சு கொள்ளை அடித்து கொண்டு குகையில் வச்சான். 2 கழுதை எடுத்துக்கிட்டு போய் அவன் கொள்ளடிச்சது இவன் கொள்ளடிச்சது. அந்த அலிபாபா புத்தியோடு நீங்கள் இருங்க. அவன் பண்ணட்டும், 40 திருடனை வச்சுக்கிட்டு பாஜக பண்ணட்டும். நீ அலிபாபா மாதிரி குகைக்குள்ள இருப்போர், அவ்வளோதான். இப்போ பீகாரில் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளால எலெக்ஷன் இருக்குது. மகா கட்பந்தன் கூட்டணியில் வந்து இன்னுமே வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கலைன்னு சொல்லி என்டிஏ வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க, மிகப்பெரிய பிரச்சாரமாக. இப்போ வந்து தேஜஸ்வி யாதவை எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி விகாசிசான் சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சகானி அவர்களை துணை முதல்வராக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு நபர். இது ஒரு தந்திரமாகவும் ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஒரு எழுச்சியாகவும் பார்க்க முடியுமா சார்? அது தேர்தல் நேர்மையாக நடந்தால் நான் சொல்கிறேங்களே, இது இவ்வளவு சங்கடப்பட வேண்டியதில்லை. இவ்வளவுக்கு பிறகு தேர்தல் அது அவங்க அதுக்கு தான் ஏற்கனவே ஓட்டு போட வந்தால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை முதல்ல உடைக்க பாருங்க. இது நீங்கள் இன்றைக்கி காரணம் காட்டுறீங்க. இவ்வளோ சக்தி எங்களுக்கு இருக்குது, எங்களை எப்படி தோக்கடிக்க முடியும்னு கேள்வியை வேணா கேட்கலாமா ஒழிய, ஞானேஷ்குமார் வந்து அதை பற்றி மக்களை பற்றி அவங்க என்னைக்கு கவலைப்பட்டாங்க? அதனால் இதெல்லாம் நல்ல டாக்டிக்ஸ். நீங்கள் பேசுறதெல்லாம் பழைய அரசியல். இன்றைக்கி ஞானேஷ்குமார் அரசியல் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது நீங்கள் தேர்தல் நேர்மையாக நடந்தால் தான் நீங்களை இந்த டாக்டிக்ஸ்க்கு எடுபடும். ஆனால் இதுக்கப்புறமா அவங்க ஜெயிக்கிறாங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் கேள்வி வரலாம். ஒருவேளை அது வந்து புரட்சியாக மாறிச்சுன்னா, அடித்தடியாக மணிப்பூர் மாதிரி ஆச்சுன்னா மாட்டிக்குவான். இப்போ ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக நான் எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுகிறாரு. எங்கள் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற பிறகு அவங்க தான் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நிதிஷ்குமார்கிட்டேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னுமே என்டிஏ கூட்டணி வந்து அறிவிக்கலை முதல்வர் வேட்பாளரை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சுலபம். 77 தேர்தலில் கலைஞர் இந்திராவும் ஒன்றா சேர்ந்தாங்க, பொருந்தா கூட்டணி. இந்திரா காந்திக்கு எம்ஜிஆர் வரணுங்கிறதுல தான் ஆர்வம் இருக்குது. கலைஞர் ஆபத்தான பேர் வழி. அவரை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவரோட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு இதே தான் தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சர் யாருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் சொல்லி முதலமைச்சர் கலைஞர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. கடைசிவர் இவரும் பேசாமல் இருந்துட்டார். பொருந்தா கூட்டணி முதல்வர் யாருன்னு தெரியல, திமுக ஓட்டு போடல, எம்ஜிஆர் வந்துட்டார். இந்திரா காந்தி விருப்பப்பட்ட மாதிரி எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர் எதிர்பார்த்த மாதிரி அந்த அம்மாளுக்கு குலாம் படிச்சுக்கிட்டு உட்காந்து. அதே தான் இப்போ வந்து
நிதிஷ்குமார் இருக்கிறது இவங்களுக்கு தலைவலி. ம். அவர் கூட அவரை வந்து போன தடவை வந்து குறைச்ச ஓட்டில் ஜெயிக்க வச்சு மந்திரி பதவி மாத்திரம் கொடுத்துட்டு அவருக்கு மாத்திரம் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு முக்கியமான போஸ்ட் பூரா இவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. டம்மி சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தார். அவரும் சீஃப் மினிஸ்டர். கெட்ட நேரத்துக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் போனதுனால நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு கொஞ்சம் உயர்ந்தது. அவருடைய ஆதரவு இல்லாமல் இருக்க முடியாது. என்ன பெரிய விஷயம்? நிதிஷ்குமார் யாரை வச்சுட்டு மிரட்டுறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற எம்பியை வச்சு தானே மிரட்டுற. அந்த எம்பியெல்லாம் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். எவ்வளோ உனக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறதா இருக்கிற? 1000 கோடி 2000 கோடி வச்சுக்க, நான் போயிடுறேன். அவ்வளோதான். நிதிஷ்குமாரும் அதை எவனாது, அவ்வளோதான். இப்போ 1 லட்சம் கோடி செலவு பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிதிஷ்குமார் காலி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிதிஷ்குமாருக்கு அதை ஓவர். ஆமாம், இந்த எலெக்ஷனோட நிதிஷ்குமார் வந்து அவுட் ஆயிடுவார்னு சொல்லி அதே தானுங்களே. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க? சிவசேனா இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. இல்லை, அதனோட கதி என்னாச்சு? அவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அதே தான் இன்னைக்கு அதிமுக என்னாச்சு? 4 உடஞ்சி 7 போய் உதிரி கட்சியாக கூட இல்லையே. விஜய் வந்து எங்களோட சேருவார் போய் பழனிசாமி அடுத்த காலை பிடிச்சிக்கிட்டாரு. சசிகலா காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் யார் காலையே பிடிச்சாரு. இப்போ விஜய் காலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டார். கால் கிடைச்சா போது போய் பிடிச்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு பரிதாபம் இருக்கு. ரெட்டை இலையை அசைக்க முடியுமான்னு கேட்டாங்க. ரெட்டை இலை குப்பை இலையாக மாறி மக்கி போன இலையாக மாறி போச்சு. இப்போ பீகாரில் வந்து எஸ்ஐஆர், இந்த ஓட்டு திருட்டு, இதெல்லாம் மிகப்பெரிய தந்திரங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் 27 லட்சம் பெண்களுக்கு ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் வீதம் வந்து மோடி அரசு கொடுத்துருக்கு தொழில் தொடங்குறதுக்குன்னு சொல்லி. நீங்கள் தொழில் சிறப்பாக பண்ணீங்கன்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தருவோம். தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா அது பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஓட்டுக்கு கொடுத்த காசு தான் அது. அதில் என்ன இருக்குது? அது ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சௌகரியம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு. புது திட்டங்களை நீங்கள் அறிவிக்கக்கூடாதுன்னு. ஞானேஷ்குமார் அதெல்லாம் கேட்பாரா? இங்கே ராகேஷ் லக்காண்டின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் பண்ணாத அட்டகாசமா? தேர்தல் ஆணையராக இருந்து என்ன அட்டகாசம் பண்ணார்? என்னது திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க. ஆமாம், திருமங்கலம் ஃபார்முலாவை யார் கொண்டு வந்தார்? கும்மிடி பூண்டிலையும் அடுத்த ஊர்லேயும் 2 ஊர்லேயும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நின்று பாடின அந்த வேலையை அழகிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓ, இப்படி தான் ஜெயிக்கிறா நீ? அதே வேலையை திருமங்கலத்தில் அவரை கேட்டார். அப்போ தான் புரிஞ்சுது. ஓ, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு. நீ பண்ண அதே டெக்னிக்கை திருமங்கலத்தில் கேட்டால் ஜெயிச்சு விட்டு போயிட்டார். அப்போ தான் இவங்க வந்து கருவட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி ஜெயலலிதா நின்றுச்சு. ஏடா அது நம்ம டெக்னிக். உடனே என்ன பண்ணாங்க? அந்த 3% திருமங்கலம் ஃபார்முலான்னு போட்டாங்க. ஒரிஜினலாக அது வந்து கும்மிடி பூண்டி ஃபார்முலா. ஜெயலலிதாவுக்கு ராகேஷ் லக்கானி கொடுத்த ஐடியா அது. கட்சி ஊர் தொகுதி சம்மந்தம் இல்லாதவங்களாம் ஊர் விட்டு போயிடணுங்கிறது உத்தரவு. எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சுட்டாங்க. சரி, எலெக்ஷன் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து போட்டது கூட அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்க. ஏன்னா நான் அப்போ ஒரு டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போய் நிற்கிறேன். பார்த்தா எல்லாம் அங்கேருந்து கடன்னு வந்து காலையில் 8 மணிக்கு ஓட்டு ஆரம்பிச்சோன்னு 9 மணிக்குள்ளார அவங்க போட்டு போயிட்டாங்க. அப்போ ரிசல்ட் முடிஞ்சு போயிடுச்சு. அதான் கும்மிடி போட்டு ஃபார்முலா. அதை அடுத்த இன்னொரு ஊர் காஞ்சிபுரமாக ஏதோ இன்னொரு ஊர் 2 ஊர்லேயும் அதை ஃபாலோ பண்ணி 2 இடத்துலையும் ஜெயிச்சாங்க. அழகிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். திருமங்கலம் தேர்தல் வந்த உடனே ரைட் எல்லாத்தையும் அங்கேயே வச்சாரு. கடன்னு கொடுத்து காலையில் போட்டேன். அப்போ தான் தெரியுது நம்ம டெக்னிக்கை அவர் ஃபாலோ பண்ணி நம்மளை அடிச்சு விட்டார். அதனால் அது மாதிரி ஒரு டெக்னிக்கை இங்கே எதிர்கட்சிகள் செஞ்சாங்கன்னா அழகிரி மாதிரி ஒரு சாமர்த்தியசாலி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆபத்து வரத்துக்கு இருக்கு. இன்றைக்கி ஒரு மாதம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிதிஷ்குமாருக்கு நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். வேறு ஏதாவது பாருங்கள், வேறு ஏதாவது தொழில்களில் ஏதாவது பார்த்து குழப்பம் நடத்துக்கு. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். யார் கூட சேரணுங்கிறது இப்போ தெரிஞ்சுக்குங்க. இப்போ நாடு முழுவதும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோரி விஷயத்துலையும் சரி, பிஜேபியை வலிமையாக எதிர்க்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் உருவாகி இருக்கு. குறிப்பாக வந்து இங்கே பீகாரில் வந்து தேஜஸ்வியும் ராகுலும் சேர்ந்து பண்ண அந்த ஓட்சோரி யாத்திரை லட்சக்கணக்கான மக்களை வந்து கூட வச்சது. இது ஓட்டாக மாறுமா அவர்களுக்கான? அதெல்லாம் தான் சொல்கிறேனுங்களே, எலெக்ஷனில் வந்து 2+2 4 ஆகிறதுக்கு அவசியமே கிடையாது. 2+2 மைனஸ் ஆகலாம், 2+2 8 ஆகலாம். தேர்தலில் வந்து எதுவுமே ரைட்டு கிடையாது. எல்லா கணிப்புமே தப்பாக இருக்கலாம். அதனால் பார்க்கணும்.
இந்த கூட்டணி நான் மக்களுக்கு மோடி எங்கேயாவது அவர் போகிற இடத்துல அவருக்கு வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவர் தான் கேமரா எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்குவார். மக்கள்கிட்ட அவருக்கு ஆதரவே கிடையாது. ஆனால் பார்த்தாக்கா எலெக்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்டும் அவருக்கு இருக்குது. எப்படி ஜெயிக்கிறார் அவர்? சமாதான பேத தண்டம் இப்போ தண்டத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையங்கிற ஒரு மகத்தான சக்தியை வச்சுக்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை முறியடிச்சுக்கினாவே முடிஞ்சது. அதை முறியடிக்கிறதுக்கான வழி பாரு. மோடி பிம்பம் வந்து இப்போ உடஞ்சிருக்கு. எங்கே இருக்குது? எப்போ இருந்தது? ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. பெஸ்ட் பேக்கரியில் அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லும்போது ஜட்ஜு கேட்டார், கேஸ் கொடுத்து அந்த பொண்ணு சாட்சி சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது, அந்த பொண்ணை யார் பயமுறுத்துனாங்க? அந்த ஜட்ஜை காணாம படிச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஒரு ஜட்ஜு வந்து அமித்ஷாவுக்கு தீர்ப்பு கொடுத்தவொன்னே அந்த ஜட்ஜை என்ன ஆனார்னு தெரியல. கொஞ்சம் ஆதரவாக பேசணும்ல கவர்னர் போஸ்ட்டு. அப்புறம் எப்படி ஜட்ஜுங்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறது? நீதிமன்றத்தை வந்து நம்ம இப்படிலாம் பேசணும்னா அன்றைக்கி வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னுவாங்க. இன்றைக்கி நீதிபதிகள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம மாட்டிக்கூடாதுங்கிற அளவுக்கு நீதிபதிகளை கேவலமாக பேசுகிறாங்க. எல்லோரும் பேசாமல் தான் உட்காந்துருக்காங்க. வாய் திறக்க முடியல. என்ன வேணாலும் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுது. அது கீழ்கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜி வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. கவர்னருக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு தடை விதிக்குது கீழ்கோர்ட்டு. அது முதலாளியை ஏற்றுக்கிட்டு சிஇஓ ஏற்றுக்கிட்டு அட்டெண்டர் ஆர்டர் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு இந்த நாட்டு நிர்வாகம் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உடைக்கிற வழியை பார்த்தாலுடைய நீங்கள் கூட்டம் சேர்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசாதாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். பழனிசாமி கூட கூட்டம் கூடுது. அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் முன்னால் மோடிக்கு இருந்ததை விட இன்னைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இப்போ பொருளாதார ரீதியாகவே இந்தியா வந்து ரொம்ப வலுவிழந்து போயிருக்கு. இயல்பாகவே அவருக்கு இருந்த ஒரு பேர் வந்து இன்னைக்கு சாதாரண மக்கள் மத்தியில் அவர் திருடர்னு இன்னைக்கு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கட்சிக்காரர் அதை பற்றி கவலைப்படலையே. ஓட்சோர்னு இப்போ சொல்கிறாரு. நிர்மலா சீதாராமன் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறாரு. உட்காந்துருக்குது முன்னாடி 2 பேத்துக்கு மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னார். பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லலை. பார்லிமெண்ட்டில் அவர் வர்றாரு. ஓட்சோர்னு பார்லிமெண்ட்டே கற்றுது. பேசாமல் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. ஆமாம் நான் திருடினேன், முடிஞ்சா பிடிச்சி பாருன்றது தானே போகிறாங்க. அதை தான் சவால் விடுறாங்க. ஆமாம் நான் திருடன் தான், பிடிக்க முடியுதா பாருன்றாங்க. இதெல்லாம் பேச்சு நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கலாம் ஒழிய வேலைக்காகமான்னு தான் பார்க்கணும். எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் கையில் வச்சிருக்கிறதுனால அந்த தைரியத்தோடு இருக்கிறாங்க. இதை உடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதை தான் அடுத்த கெடுத்தல் இருக்கிற ஒரு டெக்னிக்கை நான் சொன்னேன். ஆமாம், பாருங்கள், அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நேரத்திற்கு நன்றி.